வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதோடு கூட இந்த துலா ராசி என்பர்கள் காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க. இவங்களுடைய பேச்சை கேட்க கேட்க நம்மளே என்ன கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அழகு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலை சார்ந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அழகு சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயத்தெல்லாம் அதிக ஆர்வம் உங்களுக்கு வரும். இவங்களுடைய ராசி அதிபதி இந்த மாற்றத்தை இவங்களுக்கு கொடுப்பார். அதோட கூட அழகு சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமைந்தது, ஒரு கலை சார்ந்த விஷயங்களில் தொழில் அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு ராசியாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட எந்த வேறுபாட்டையும் பார்க்க மாட்டாங்க. மனித நேயத்துடன் பழகக்கூடியவங்க அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு, நீதி தேவனை வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசியை சொல்லலாம். சனி துலா ராசியில் உச்சமாகும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த துளாராசி என்பர்கள் வருவாங்க. நீதி நேர்மையை கரெக்டாக வழி நடத்தக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல சூரியன் நீச்சமாவதனால நாட்டு நிர்வாக திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாக திறமை இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் இவங்களுடைய பேச்சுக்கு அதிக மதிப்பு இருக்காது. வெளி இடத்துல இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். இவங்களுடைய ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதி செவ்வாய் வருவதனால தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பொய் கூட கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி இவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த பொய் சொல்கிற இடத்துல விரிச்சிக்கிட்டு போய் நிற்பாங்க. பொறுமையும் நிதானமும் நிறைந்த ஒரு ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கிட்ட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடியவங்களாக அந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. பண்டிதர்கள்கிட்ட ஓரளவுக்கு ஆலோசனை கூறக்கூடியவங்களா இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு கூட்டு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணை இவங்களுக்கு பக்கபலமாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. 6ஆம் இடத்திற்கு அதிபதி எதிரி சாணம் குரு அதிபதியாக இருப்பதனால உங்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை, குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சிலர்லாம் எதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். அனுபவம் இல்லாத வயதிலேயே உங்களுக்கு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். நஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் வள வருவீங்க. யாரையும் சார்ந்திருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதுதான் உங்களுடைய வைராகியம், நல்ல ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் 10ஆம் இடத்துல குரு உச்சமடைந்திருக்கிறதுனால 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2வதாக ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ரொம்ப பலமான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் ஊட்டை பராமத்து பணியில் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதோடு கூட மனதில் ரொம்ப உற்சாகம் இருக்கும். ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவீங்க. உங்களுடைய சகோதரர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். கொடுத்த கடனெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூல் செய்வீங்க. அதோட கூட யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க.
உறவினருக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கடந்த நாட்களில் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ராசிநாதன் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அதோடு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த விஷயத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு அதிசாரா குருவாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மேலதிகாரியால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதோடு கூட சூரியன் ராசியில் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். கவனமாக செயல்படணும். வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கிரகங்கள் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். கவனமாக செயல்படணும். இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம். அதோடு கூட தொழிலில் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ராம பக்த ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவார். பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. வேகத்தை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் கூட ஃபைனலாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. செவ்வாயுடைய பார்வையும் ராசிநாதன் சொந்த வீடான 8ஆம் இடத்துல பதிவதனால திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். சொத்து விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவனுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் வருகின்ற நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வரவேண்டிய பணம்லாம் டக்குன்னு வரும். செய்து வரும் தொழிலில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த விரிசல்கள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யோக போகக்காரகன் ராகு 5ல் செஞ்சிருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன இழுபறி இருந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் ஞானமோட்சகாரகன் கேது செஞ்சிருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வர வேண்டிய பணம் டக்குன்னு வரும். தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா ஞானக்காரகன் குரு ஜீவஸ்தானத்தில் செஞ்சுட்டு வரதுனால வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா குருவோடைய பார்வை 2, 4, 6 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு இந்த காலகட்டம் புகுந்த வீட்டில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க. பாக்கியஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதோடு கூட செலவுகள் ஓரளவுக்கு குறையும். வாரம் முழுவதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது
ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.